எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் XXX விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது நம்ம டிஃபனோ லஞ்சோ டின்னரோ எதுவோ சாப்பிட்றோம். சில பேர் கீழே உட்காந்து நல்லா சமணங்கால் போட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமானது. டைனிங் டேபிளில் சாப்பிட்றத விட கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்றோம். அது நம்ம சாப்பிட்றதுலேயும் ஒரு சாஸ்திரங்கள், தண்ணி குடிக்கிறதுல எல்லாமே ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது. அதாவது சாப்பிட்றப்ப நம்ம எந்த திசையை நோக்கி சாப்பிட்டா சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா தான் நடக்கும், எந்த திசையை நோக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு படுக்கிறதுலேருந்து படுக்கையிலையும் இந்த திசையை நோக்கி படுக்கலாம், இந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி தான் சாப்பாட்டுலையும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிழக்கு எடுத்துக்கோங்க. கிழக்கு நோக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கல்வி வளரும். கல்வி வளரும். மேற்கு திசையில் அமர்ந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்ல மேற்கு திசை நோக்கி நம்ம சாப்பிட்றோம், சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் பார்த்து உட்காந்தோம்னா நம்மளுக்கு செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வடக்கு பக்கமாக இருந்தால் நோய் நொடிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே நம்ம சாப்பிடையில் இதை கவனிச்சிக்க வேண்டியது. வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. தட்டு வச்சு நம்ம கிழக்குலேயோ மேற்கு நோக்கியே பார்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அதேமாதிரி தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ படுக்கையில் அப்படி தான், வடக்கு நோக்கி வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது. அதுமாரி தெற்கு நோக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய புகழ் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிழக்கு திசைங்கிறதே இந்திரனுக்கு உரிய திசை. மேற்கு திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது. வடக்கு திசை சிவனுக்கு உரியது. தெற்கு திசை யமனுக்கு உரியது. இந்தமாரி திசைகள்லையும் இத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம படுக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அது மூலமாகவும் அதாவது எதையுமே அந்த காலத்தில் ஒரு வரைமுறை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற நம்மளுக்கு எதுக்குமே கஷ்டம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போலாம் நிறைய பிரச்சனைகளை ஏன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கைவிட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் ஒரு சில கஷ்டங்கள் நம்மளுக்கு வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் நிறைய கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.